திருவாதிரை அன்னைக்கு ஒரு களி நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பா. அதுக்கு ஒரு கூட்டு ஒன்று பண்ணுவாள். திருவாதிரை கூட்டுன்னு ஒரு கூட்டு பண்ணுவாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக புராணங்களுடைய அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு சேந்தனார் நாயனாருடைய கதையே இருக்குது. அவர் டெய்லி ஒரு சிவனடியாருக்கு வஸ்திரத்தை துவைச்சி கொடுத்து அவருக்கு சாப்பாடு போட்டு தான் அவர் ஆகாரம் சாப்பிடுவார். அப்போ ஒரு நாள் சிவனடியாரே கிடைக்கல. அப்படிங்கும்போது அப்புறம் ஈஸ்வரனே சிவனடியாராக அவருக்கு உடையை துவைச்சி கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு போடுறார். சாப்பாடு போடும்போது அவர் அவருக்கு காட்சி தரார். காட்சி தரும்போது அன்றைக்கு அதுதான் அந்த திருவாதிரை திருநாள், அந்த ஆருத்ரா தரிசன நாளில் அன்றைக்கு அவர் இந்த களி நடனம் புரிகிறார். ஆனந்த தாண்டவம் புரிஞ்சு அவர் காட்சி கொடுக்கிறார். அதனால் அவர் ஒரு களி கூட்டுங்கிற விசேஷமான ஒரு கூட்டு சமைத்து அந்த இறைவனுக்கு படைக்கின்றார். இதனால தான் அந்த திருவாதிரை களி இன்றைக்கு ஃபேமஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோக நந்தனாருக்கு அருளியதும் இந்த ஆருத்ரா தரிசன நன்னாளில் தான். நந்தனார் அவர் குலத்தினால் அவர் அந்த காலத்தில் அவரை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கல. ரெண்டாவது அவர் வேலை பார்த்த அவருடைய எஜமானர் அவரை சிதம்பர தரிசனத்துக்கு அலோவ் பண்ணலை. ஏன்னா சிதம்பரத்தை தரிசித்தா மோட்சம்னு முக்தின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த நந்தனார் கேட்குறார், எனக்கு இந்த சிதம்பரத்தை நான் ஒரு முறையாக தரிசனம் பண்ணு கேட்குறேன், அதுக்கு அனுமதி பெறல. அப்புறம் இந்த இத்தனை வேலி நெல்லை பயிரிட்டு அது பயிர் முடிச்சு நீ போய் தரிசனம் பண்ண போன. அப்போ ஒரு இறைவன் அந்த பயிர்களெல்லாம் விளைய வச்சு ஒரே நாள் இரவில் பண்ணி வச்சோன்னு மறுநாள் காலையில் பார்க்குறார். அந்த எஜமானர் அந்த பிராமணன் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நந்தனாரை காலில் விழுந்து கும்பிட்டு அபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நந்தனார் உடனே அனுப்பிச்சு நந்தனார் சிவபெருமானுக்கான அந்த தில்லையை நோக்கி வர சிதம்பரத்தை நோக்கி வரும்போது தில்லைவாழ் அந்தனர் கடவுளையும் தோன்றி அந்த நந்தனார் வருவதை சிவபெருமான் அவருக்கு தெரிவித்து அன்றைக்கு அந்த நந்தனாருக்கு அந்த ஒரு ஆனந்த தாண்டவத்தை நந்தனார் மூலமாக எல்லாருக்குமே காட்சி அருளி சாதிபத பேதம் இல்லாமல் உண்மையான பக்திக்கு இறைவன் இறங்கி வருவான், ஆட்படுவான் என்பதற்கு இந்த நந்தனாருடைய வரலாறும் இந்த சேந்தனார் நாயனாருடைய வரலாறும் இந்த திருவாதிரை இன்றைக்கு அவர்களை நாமும் போற்றி அவர்களை மனதில் இருத்தி அந்த இறைவனை வழிபட்டால் அந்த நந்தனாருக்கும் சேந்தனாருக்கும் அருள் புரிந்தவாறு இறைவனும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆனந்த நடனத்தை நமக்கு காண்பித்து நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து பிரச்சனைத்து ஆனந்தத்தை கொடுத்து அந்த பேரானந்தத்தை கொடுத்து நமக்கு அந்த மோட்சத்துக்கும் வழியை காட்டுவார்.